இப்போ அந்த மற்ற மொழிகள்லாம் போயிட்டு அவார்டு இந்த மாதிரி பிரசன்ட் ஸ்கிரீனிங் பண்ணி பண்ணும்போது அங்க ஆடியன்ஸ்ல எந்த மாதிரியான வரவேற்பு கொடுத்தாங்க? பயங்கர சந்தோஷம். கேரளா ஐஎஃப்எஃப்ல பார்க்கும்போது, ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்கும்போது காலையில் ஈவினிங் ஸ்க்ரீன் ஆச்சு ஒரு நாள், கைரளி தியேட்டர் நினைக்கிறேன். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப திருப்பி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஏரியே பிளக்ஸ் தியேட்டரில் திருவனந்தபுரத்தில். பெயிண்ட் பண்ணி போர்டுலாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என்னங்க அப்படின்னா இந்த ஷோக்கு மட்டும் இன்னொரு ஷோ போடுது, 3 ஷோ ஆகிப்போச்சு. ஸ்க்ரீனிங் எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. வெளியில் வந்துட்டு கட்டி பிடிச்சி சேட்டா. எனக்கு என்னன்னா காலைல 9 மணிக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு 700-800 பேர் சிட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய தேட்டரு. ஸோ அங்கே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படம் பார்த்துட்டு ஆடியன்ஸை வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி சேட்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கைரளியில் படம் பார்த்துட்டு நாடோடிகளுக்கு பொறுத்து இது அடிப்படையாயிட்டு உண்டு சேட்டான்னு சொல்லி பத்திரிகைக்காரங்க பேசினது வச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு நம்ம தமிழ் நடிகராக இருந்தாலும் கூட ஸோ அந்த மலையாள மக்கள் நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டு சேட்டனா வந்து கொண்டாடுனது, பர்ஃபார்மன்ஸை நம்மளை தூக்கி நிப்பாட்டுறது ஏற்கனவே அவங்க கொண்டாடி இருக்காங்க. என்னுடைய கல்லூரியாக இருக்கட்டும், நாடோடிகளாக இருக்கட்டும், தூங்கணும் அங்கே நல்லா போயிருக்கு, இன்க்ளூடிங் விலை முதற்கொண்டு அங்கே நல்லா போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிடச்சிச்சு. கேரளாவில் வந்து இங்கே வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் தமிழ்நாடு தேட்டரிக்கல் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாவனா ஸ்டுடியோஸ் நம்ம ஃபகத் ஃபாசில் சார் பண்ணுறாரு. சூப்பர். ஸோ அது பெரிய ஒரு ரெகக்னேஷனாக இருக்கும், ஏன்னா ஒரு பெரிய பிராண்டு. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பொதுமக்கள் மத்தியில். சூப்பர் சூப்பர்ண்ணே.